முன்னாள் டாமான்சாரா நாடாளுமன்ற உறுப்பினர் டோனி ஃபுவா மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும் மன்னராட்சி முறை மற்றும் தேசிய கோட்பாடான ருக்குன் நகாராவை தொடர்புபடுத்தி முகநூலில் வெளியிட்ட பதிவை தொடர்ந்து போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த பதிவுக்கு எதிராக 28 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் எம். குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையே அச்சம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அறிக்கைகள் வெளியிட்டதாக குற்றவியல் சட்டம் பிரிவு 505 பி மற்றும் 1998 ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் பிரிவு 233 ஆகியவற்றின் கீழ் இணைய வசதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக டோனி ஃபுவா மீது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டோனி ஃபுவா நேற்று தமது முகநூலில் வெளியிட்ட பதிவில் மாமன்னரின் அதிகாரங்கள் குறிப்பிட்ட சில அம்சங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டவை என்று தெரிவித்துள்ளார். அதில் மலாய் பாரம்பரிய மரபுகள், இஸ்லாம் தொடர்பான அதிகாரங்கள், மாநில மந்திரி பசார்களை நியமித்தல் மற்றும் மாநில சட்டமன்றங்களை கலைப்பதற்கான ஒப்புதல் வழங்குதல் போன்ற அரசியலமைப்பு சட்ட பொறுப்புகள் மட்டுமே மன்னரின் அதிகார வரம்புக்குள் வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய மக்களின் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்தும் வகையில் மன்னர்கள் கட்டாய உத்தரவுகள் பிறப்பிக்கும் வகையிலான ஆட்சி முறையில் மலேசியர்கள் வாழவில்லை என்றும் டோனி ஃபுவா அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டோனி ஃபுவாவின் இந்த பதிவானது மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா, செரிகம்பங்கான் சட்டமன்ற உறுப்பினர் வாங் சியூகி, முன்னாள் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரானி லியூ ஆகியோரை தேசிய கோட்பாட்டின் உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியதை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.